இம்ரானின் சந்ததியில் வந்த ஒரு பெண் நேர்ச்சை செய்தார்கள். அது என்ன நேர்ச்சை என்றால், தனக்கு பிறக்கப் போகும் ஆண் குழந்தையை முழுக்க இறைவனின் சேவகராக ஆக்குவேன் என நேர்ச்சை செய்தார்கள். அந்த குழந்தையை ஆசிரமத்தில் இறைவனின் திருப்பணிக்காக அர்ப்பணிப்பேன். அதாவது அக்காலத்தில் துறவிகளின் மடமாக செயல்பட்டு வந்த ஹைக்கல் எனும் ஆசிரமத்தில் விட்டுவிட எண்ணினார். நாட்கள் நகர்ந்தன. அவர்களுக்கு குழந்தையும் பிறந்தது. அவர்கள் எதிர்பார்த்ததை போன்று ஆண் குழந்தை இல்லாமல் பெண் குழந்தையே பிறந்தது. இருந்தாலும் அந்த ஆசிரமத்தில் குழந்தையை விட்டுவிட நினைத்தார். அந்த குழந்தைக்கு மரியம் என பெயர் வைத்து அந்த ஆசிரமத்தில் விட்டார்கள். குழந்தைக்கு பாதுகாப்பாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். பழைய யூத தேசம், புனித நகரம் பெத்லஹெம். நபிமார்கள் வரிசையில் தோன்றிய சிறுமி அல்லாஹ்விற்கு காணிக்கையாக விடப்பட்டார். அந்த காலத்தில் பெண்கள் ஆலயத்தில் சேவை செய்ய அனுமதி இல்லை. ஆனால் அல்லாஹ் தனியே மரியத்துக்காக ஒரு விதியை மாற்றினார். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அவர்களை ஆலயத்தில் வளர்த்தார்கள். அவர் மரியத்தை பார்த்த போதெல்லாம் அவர் அருகில் உணவுகள் இருந்தன. சில நேரங்களில் பருவத்துக்கு அப்பாற்பட்ட பழங்கள் கூட. மரியமே, இவை உனக்கு எங்கிருந்து வந்தன என்று கேட்டால், இது என் இறைவனிடமிருந்து வந்தது என சொல்வார். இத்தகைய ஒரு பரிசுத்தவளாய் வளர்ந்தார் மரியம். இந்நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இதை பற்றி நாம் பின்னர் பார்ப்போம். மரியம் அவர்கள் அந்த பருவத்தில் கிடைக்காத பழங்களையும் உண்டு வந்தார்கள். இப்போது மரியம் தூய்மையான பெரிய பெண்மணியாக வளர்ந்திருந்தார்கள். ஒரு நாள் மரியம் தனியாக ஒரு இடத்தில் தவம் இருந்த போது வானத்திலிருந்து ஒரு தூதர் மனித உருவில் வந்தார். அவர்தான் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம். மரியம் பயந்து ஓட முயன்றார். ஆனால் ஜிப்ரயீல் கூறினார், நீ பயப்பட வேண்டாம். நான் உனக்கு பிறக்கும் ஒரு தூய குழந்தையின் செய்தியுடன் வந்துள்ளேன். மரியம் அதில் குழம்பினார். எனக்கு ஒருவனும் தொடவில்லையே, நான் எப்படி பிள்ளை பேறு கிடைக்கப் பெற்றவளாக ஆக முடியும் என்றார். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வுக்கு இது எளிது. அவன் ஒன்றை ஆகு என்று சொன்னால் அது உண்டாகும் என கூறினார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம்.